நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வினோத் பண்ண ஒரு கேவலமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா நீ வினோத்தையே டார்கெட் பண்றியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. நான் யார் ஒருத்தரையும் டார்கெட் பண்ணலங்க. எல்லா இடத்துலையும் நான் இஷ்யூ என்ன நடக்குதோ அதை தான் பேசுறேன். நிறைய பேர் நான் பார்வதிக்கே தான் சப்போர்ட் பண்றேன், கமருதீனிக்கே தான் சப்போர்ட் பண்றேன், அவங்களுக்கே தான் சப்போர்ட் பண்றேன், இவங்களுக்கே தான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம பாரபட்சம்லாம் பார்க்கறது இல்லை. ஒரு இஷ்யூன்னு வந்துட்டா அந்த இஷ்யூல யார் மேல தப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ அதை தான் சொல்றேன். அதாவது இவங்க தான் தப்பானவங்க அப்படின்னு கூட நான் சொல்ல. இதுல இவங்க மேல தான் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்டயும் கருத்தை கேட்க தான் செய்றேன். நான் கரெக்டா தான் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நீங்க தான் இதுக்கப்புறம் சொல்லணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ விஷயத்துக்கு நம்ம வந்துருவாங்க. கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் தெரியுதுங்க. ஏன்னா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி திவாகருக்கு ஃபேவரா தான் பேசிட்டாரு, நம்மளை கொஞ்சம் காயப்படுத்திட்டாருன்னு கானா வினோத் நினைக்கிறாரு. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, கானா வினோத் நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாரு. அதுவும் 5-6 ஓட்டு எடுத்து மாட்டிக்கிட்டாரு. அதுல கானா வினோத் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்த வாட்டி போயிட்டா என்ன பண்றது, நம்ம இருப்பை காமிச்சுக்கணும், நம்ம ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அதுக்காக வாலண்டரியா சில பிரச்சனை பண்றாருங்க. அதாவது வியானா தான் இப்ப சமையல் டீம்ல இருக்காங்க, சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ்ட்டுக்காக சுபிஷாக்கு தராங்க. ஓகேவா? டேஸ்ட்டுக்காக என்ன பண்றாங்கன்னா தனியா ஒரு ஸ்பூனே வச்சிருக்காங்க. ஏன்னா சமைக்கிறது ஒரு ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன், தனியா ஒரு ஸ்பூன் வச்சிருக்காங்க. இப்ப டேஸ்ட் பண்ணோம்னா அந்த ஸ்பூன்ல ஊத்திக்கிறாங்க, அதை எல்லாருக்கும் தந்து டேஸ்ட் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது வினோத் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வினோத் இருக்கார்ல, நீ டேஸ்ட் பண்ணிட்டு அதே கையை வச்சு சமைக்கிற, எச்சு கையை வச்சு சமைக்கிற, என்னம்மா எச்சு அப்படி வைக்கிறன்ற மாதிரிலாம் சொல்றாரு. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கொச்சையா சொல்றாரு. அதாவது நீ சமைச்ச கையாலேயே அந்த கரண்டியை புடிச்சிட்டமா தப்புமான்னு சொன்னா கூட பரவாயில்ல, திரும்ப திரும்ப எச்சு அந்த கையை வச்சிட்ட, அப்படி வச்சிட்ட, இப்படி வச்சிட்டேன்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கானா வினோத்துக்கு முன்னாடியில இருந்தே சுபிக்ஷா அந்த இடத்துல இருக்காங்க. சுபிக்ஷாக்கு அதெல்லாம் தெரியாதா? ஏன்னா வியானா அந்த மாதிரி பண்ணவே கிடையாது. இவரா அப்படி இமேஜின் பண்ணிக்கிறாரு. இமேஜின் பண்றது கூட தப்பில்லை. சரி, அவருக்கு அப்படி தோணி இருக்கலாம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏமா நீ இப்படி பண்ணிட்டம்மா, இப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சதுமான்னு சொன்னா கூட பரவாயில்ல, கான்ஃபிடென்ட்டா நீ இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. என் அம்மா மேல சத்தியமா நான் பார்த்தேன்னு சொல்றாரு. அதாவது அவங்க பக்கத்துல அம்மா மேல சத்தியமா பண்ணேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப இவர் சொல்றதை விட அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. இல்லைன்னு நான் பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுக்கு தான் நான் 2 ஸ்பூனே வச்சிருக்கேன். அதை பாருங்க, தட்டில் இன்னொன்று ஸ்பூனே நான் வச்சிருக்கேன். அந்த ஸ்பூன்ல இருக்கிறத தான் நான் எடுத்து லிக் பண்ணேன். அந்த ஸ்பூனை நான் சமைக்கிறதுக்கு யூஸே பண்ண மாட்டேன், அதை சைடில் தான் வச்சிருவேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் கானா வினோத் ஏற்றுக்கல. கானா வினோத் இருக்கார்ல, வேணா நம்ம வீடியோவை கேட்கலாமா, உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீ பிக் பாஸை வீடியோவை கேளுன்றாரு. எந்த ஒரு இஷ்யூக்காவது நீங்கள் வீடியோவை கொண்டு வந்திருக்கீங்களா? இப்போ எதுக்காக வீடியோவெல்லாம் கொண்டு வரீங்க? மற்ற இஷ்யூவில் நீங்கள் வீடியோவெல்லாம் கொண்டு வருவீங்களா? எல்லா இஷ்யூக்கும் இப்படி தான் வீடியோவை பார்க்கலான்னு சொல்லுவீங்களா? இந்த பொண்ணு அதுக்கும் கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லுது. அது என்னன்னா, அண்ணா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வீடியோவை கேட்டு கூட பாருங்கண்ணே, எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், நான் அப்படி பண்ணலன்னு எனக்கு தெரியும்னு வியானா சொல்கிறாங்க. சரி, இவர் எதுக்கு வியானாவை இவ்வளோ நோன்றாரு? ஏன்னா வியானாவும் இவரும் சேர்ந்து தானே விளையாடிட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏன் இவர் வியானாவை நோன்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலாக திவாகர் இஷ்யூவில் இவர் திவாகர் கிட்ட டே பைத்தியக்காரா, டே நாயே, பைத்தியம் பிடிச்ச நாயன்ற மாதிரிலாம் பேசினார் பார்த்தீங்களா? அந்த இடத்துல இவர் மேலே தான் தப்புன்னு வியானா அடித்து பேசிட்டாங்க. பிரவீன் ராஜ் பஞ்சாயத்து பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் யாருமே தேவையில்லாமல் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தாங்க. வினோத் அண்ணன் தான் ஆரம்பித்தார். அதாவது வினோத் அண்ணன் தான் பைத்தியம் நாயன்ற மாதிரிலாம் சொன்னார். அவர் மேலே தான் தப்புன்னு சொன்னாங்க. அதுக்காக அட்டாக் பண்ணுறதுக்காக பதிலுக்கு அட்டாக் பண்ண மாதிரி தான் இருந்தது. நீங்கள் நினைக்கிறத பற்றி சொல்லுங்கள்.